ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையரங்கில் வெளியாகியுள்ள நிக்கிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் நம்மளுடைய விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சலூன் கடை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டில் திருட்டு போயிருக்கும். ஸோ என்ன பொருள் திருட்டு போயிருக்கும், அவர் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு, ஸோ எதுக்கெல்லாம் இந்த நாடகம் போட்டிருப்பாரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி, நட்டி, அபிராமி, அனுராக் கேஷம் அண்ட் மம்தா மோகன் ராஜ்லாம் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சலூன் கடை வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப விருப்பம். ஸோ நம்ம பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அந்த பொண்ணு வந்து 1 வீக் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக வெளில போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீட்டில் அவர் அடிச்சு போட்டு ஒரு திருட்டு நடந்து போயிருக்கும். ஸோ அதுக்காக அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பார். எங்கள் வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, என்னோட லட்சுமி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். லட்சுமி எங்கள் வீட்டு சாமி சார். என் பொண்ணு கேம்ப்லேருந்து வந்தோடனே லட்சுமி எங்கே தான் சார் கேட்பேன். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ஸோ போலீஸில் ரொம்ப இரிட்டேட் ஆகும். லட்சுமினா யார், ஒரு ஆளா இல்லை யார், இல்லை மனைவியா இல்லை பொண்ணா, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சார் லட்சுமி சார் அப்படின்ட்டு அவர் வந்து போலீஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து இது லட்சுமின்றது ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொல்லும்போது குப்பை தொட்டிக்காக எங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. சார் லட்சுமி சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், எனக்கு என் லட்சுமியை கண்டுபிடிச்சிக்கணும் சார், நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் லஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளோ வேணாலும் லஞ்சம் தரையா, ஸோ அப்போனா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு கும்பல் இருக்கும். ஸோ அந்த கும்பல் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் வீட்டில் போயிட்டு நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறது அண்ட் பொண்ணுங்களை ரேப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் நட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட போலீஸ் அதிகாரி. அவர் தான் விஜய் சேதுபதியோட கேஸ் எடுத்து நடத்துவார். இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் எதிர்காலத்தில் நிகழ்காலத்துலேயும் ஸ்க்ரீன் பிளே வந்து இயக்குனர் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாரு. படத்தில் முதல் பாதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். எல்லாமே ஒரே பக்கம் சுற்றி நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த திரைப்படத்தில் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அனுராக் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் டப்பிங் ஆல்சோ அவருக்கு ரொம்பவே செட் ஆகிருக்காது, ஒரு மாதிரி இதாக இருக்கும். இந்த குறைகள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட முதல் பாகத்தில் மட்டும்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜட்டு வேகத்தில் போயிருக்குங்க. ஸோ அதுலேயும் ஸ்க்ரீன் பிளே ஆல்சோ அந்த படத்தை ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஸ்லோ அப்படியே செகண்ட் ஹாஃபில் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த குறைகள் அண்ட் புரியாமல் சில சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னதையே திரும்ப சொல்லி போலீஸ் எல்லாத்தையும் ரொம்ப கடுப்பாக்கி இருப்பார். இதில் சிங்கம் புலியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சிங்கம் புலி அவர்களுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் வந்து சிங்கம் புலி அவர்களை மிரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கு அது என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அழுது புலம்பி அவருக்குள்ளேயே அது மாதிரி அமைதியாக இருந்து ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்லாம் அவருக்கு சொல்லித்தர தேவையில்ல, பயங்கரமாக வேற லெவலில் இருக்கும் அது அவர் பண்ணதெல்லாம். இதெல்லாம் பேசலைங்க. பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி, சிங்கம் புலி, அனுராக் கேஷம் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டு நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட பொண்ணு வந்து 2 டயலாக் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. ஸோ மொத்த படத்தையும் அவங்க ஒருத்தங்களே முடிச்சுட்டு போயிருப்பாங்க. என்னதான் அந்த படத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொன்னாலும் ஸோ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களோட இந்த திரைப்படம் தரமான திரைப்படம் தாங்க சொல்லணும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1 டைம் பார்த்தா புரியாதுங்க. ஸோ அங்கங்கே விட்டா ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 டைம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே அந்த படம் புரியுங்க. ஸோ 2-3 டைம் பார்க்குற மாதிரி படம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2-3 டைம் பார்க்குற மாதிரி இந்த படம் இருக்குங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் மட்டும்தான். ஸோ அதுவும் அங்கங்கே விட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தில் சினிமா ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ 2 ஃப்ளாஷ்பேக்கும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு கட்டி போட்டிருக்குங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த 2 சீனுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு எதுவுமே புரியாத மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மொத்த கதையை அந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, எப்படி என்ன ஏது அப்படின்ற விஷயம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே வந்து வெறித்தனமாக அடிக்கிறத மட்டும் ஸ்டண்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லை, ஸோ இது வேறு மாதிரியும் ஸ்டண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இந்த திரைப்படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. திரைப்படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரையரங்கு போய் எல்லாருமே பார்க்கலாங்க. ஸோ ரொம்பவே நல்ல திரைப்படம். ஸோ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை விட இந்த திரைப்படம் ரொம்பவே நல்ல திரைப்படம் கூட சொல்லலாம். விஜய் சேதுபதி படம் அப்படின்னாவே ஒன்லி ரொமான்ஸ், சாங்ஸ், ஸோ ஃபன் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் மாற்றி இந்த திரைப்படத்தில் அவர் பண்ணியிருப்பார். விஜய் சேதுபதி அவருடைய 50வது திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.